வர சண்டே உனக்கு ஏதாவது இம்பார்ட்டன்டான வேலை இருக்கா? இருந்தா இப்பவே கையோட கேன்சல் பண்ணிடு. அன்னைக்கு சூப்பரா ஒரு லஞ்சுக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். சாரி, நாங்க ஆர்டர் பண்ணலையே, தப்பான டேபிளுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ அண்ணா, அவர் கரெக்டான டேபிளுக்கு தான் வந்திருக்காரு. நான் தான் ஆர்டர் பண்ணேன், நீங்க சர்வ் பண்ணுங்க. ஓகே மேடம். ஐயோ எனக்கு வேண்டாம் ப்ளீஸ். சந்தியா, இதை டேஸ்ட் பண்ணலாம் அதை டேஸ்ட் பண்ணலான்னு நிறையவே சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி நான் எப்பவுமே சாப்பிட்டதே இல்லை. ப்ளீஸ் எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடு. சுஜாதா மேடம், எதுக்கு நீங்க பேரரை பயமுறுத்துறீங்க? நீங்க வச்சுட்டு போங்க. இங்க பாருங்க, நாம என்ன தினமுமா இப்படி சேர்ந்து சாப்பிடுறோம்? மனசுக்கு பிடிச்சவங்களோட என்னைக்கோ ஒரு நாள் தான் சேர்ந்து சாப்பிடுறோம். அன்னைக்கு நல்ல ஒரு பிடி பிடிச்சிடணும், சரிங்களா? சாப்பிடுங்க. வேணும்னா நைட்டு சாப்பிடாம ஒரு கிளாஸ் மோர் மட்டும் குடிச்சிட்டு படுங்க, அப்ப கணக்கெல்லாம் சரியாயிடும்ல. சாப்பிடுங்கண்ணே, சாப்பிடுங்க. என்ன பாத்துட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. இந்த மாதிரி குண்டாயிடுவோன்னு பாக்குறீங்களா? ஆனா என்ன, தமிழ்நாட்டு பாய்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் புஷ்டியா இருந்தாதான் பிடிக்கும். குஷ்பு நமிதா மாதிரி. பாத்துமா. ஐயோ அண்ணன், நான் ஒன்னும் இருமல, எனக்கு இல்ல, அங்க. இப்படி பொறையறிச்சுனா யாரோ உங்களை நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். சரி, எப்ப நீங்க என்ன மாதிரி மாட்டிக்க போறீங்க? ஏய், அதிக பிரசங்கி, சும்மா இருக்க மாட்டே. சாரி மேம். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சந்தியா ஒன்றும் தப்பா கேட்கலையே. ஆக்சுவலி தம்பியோட படிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ யாரும் வெயிட்டிங்ல இல்லங்கறீங்களா? ஏய், பேசாம குடிக்க மாட்டே. அண்ணா, நீ சும்மா இரு, இது பொம்பளைங்க சமாச்சாரம். நீங்க சொல்லுங்க, ரொம்ப யோசிக்கிறீங்க. இப்போதைக்கு யாருமே இல்ல, இனிமே தெரியாது. அப்போ ஐயோ, சாரிமா, சாரி. பேசாம சாப்பிடுன்னு சொல்ல வந்தேன். அண்ணா, எதுக்கு நான் டென்ஷன் ஆகுற? பரவாயில்ல விடு, நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன். சந்தியா, டிஷ்யூ வேணுமா? சாரிமா, ரொம்ப சாரிங்க. சின்ன பொண்ணு ஏதோ விளையாட்டுத்தனமா பேசுறா. கல்யாணத்துக்கு அப்புறமா கொஞ்சம் மாறி இருப்பான்னு நினைச்சேன், அப்படியே இருக்கா. ஆனா அவளுக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும்தான் இப்படி பிஹேவ் பண்ணுவா. என் சிஸ்டர்ஸ்லயே அர்ச்சனை கிட்ட மட்டும்தான் இப்படி. பிருந்தாவை பார்த்தா மட்டும் எப்பவுமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவா. உங்களை செகண்ட் டைம் தான் பார்க்குறா, அதுக்குள்ள வந்து நிறைய வருஷம் பழகின மாதிரி பிஹேவ் பண்றது எனக்கே சர்ப்ரைசிங்கா இருக்கு. உங்களுக்கு என்ன வேணாலும் இஷ்டம் போல சாப்பிடலன்னா. பாரதி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வெயிட்டிங்ல இருக்கு, அங்க பார். நியாயமா எங்களை கூப்பிடாம நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்து ஒரு வெட்டு வெட்டிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒன்னும் பிளான் பண்ணல, சடனா டிசைட் பண்ணி வந்துட்டோம் ஆண்டி. சடனா டிசைட் பண்ணிட்டு வந்தாலும் எனக்கு அப்படி சர்ப்ரைஸா இருக்கே. என்ன ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள பழம் விட்டாச்சா? இனிமே சின்ன குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டீங்க, அங்கிளோட மிலிட்டரி எக்ஸ்பீரியன்ஸ கதா காலட்சேப மாதிரி செய்ய சொல்லிடுவேன். அதான் உங்களுக்கு சரியான பனிஷ்மென்ட். பீ கேர்ஃபுல். நான் இதுக்கு தனியா பனிஷ்மென்ட் கொடுக்கணும்? நீ தான் ஏற்கனவே கொடுத்துட்டியே. என்ன சொன்னீங்க? மத்லப் பனிஷ்மென்ட்னா பனிஷ்மென்ட் இல்ல, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி அவங்க சந்தோஷத்துக்கு பிரேக் போட்டியே, அத சொன்ன. அது
நல்லா வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க அங்கிள். ஆமா, நீங்க எங்க பசங்க யாரு? அது ஒண்ணும் இல்ல, இவங்க 2 பேரும் எங்க ஏரியால வேலை பாக்குறாங்கல்ல, அஞ்சல அவங்களோட பசங்க. இங்க பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தினமும் இந்த ஹோட்டல் வழியா தான் போவாங்க வருவாங்க. இன்னைக்கு இந்த பொடி பையன் சச்சினுக்கு பர்த்டே. காலையில வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப அங்கிள் இவனுக்கு ஒரு 200 ரூபாய கொடுத்தாரு. உங்களுக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிடுங்கடா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு இந்த பொடி பையன் இந்த ஹோட்டலோட பேரை சொல்லி, இந்த ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு இந்த பணம் போதுமா அங்கிள் அப்படின்னு கேக்குறான். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. இவன் வயசுல இருக்கிற பணக்கார பசங்க இந்த ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு போறத பாத்துருக்கான். குழந்தைங்க தானே, அதனால இவனும் எப்பவாவது இந்த ஹோட்டல்ல வந்து சாப்பிடணும்னு நினைச்சிருக்கான். ஆசைப்படுறதுக்கு தகுதியோ ஸ்டேட்டஸோ ஒரு பெரிய விஷயம் இல்ல இல்லையா? மனசு இருந்தா போதும். மனசுக்கு ஆசைப்படுறதுக்கு நாம கத்து கொடுக்கணுமா என்ன? நல்லது கெட்டது ரெண்டையுமே அது ஆசைப்படும். ஆனா ஆசைப்படுறது தப்புன்னு புத்தி சொல்லிடுச்சுன்னா அத நாம மறந்துடணும், மாத்திக்கணும். நல்ல விஷயம்னா அத நாம மனசுக்குள்ள தினம் நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ள அப்படியே குதிச்சு வெளியே வரும். அவ்வளவுதான். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அது நம்ம உள்ளங்கையில தானா வந்து உட்காரும். இப்ப இந்த சச்சினோட ஆசை நிறைவேற போற மாதிரி. ஹேட்ஸ் ஆஃப் ஆண்டி. அதனால தான் நீங்க தனியா நிக்கிறீங்க. மத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு வாலண்டியரா எல்லாமே பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது பாத்தீங்களா? சூப்பர். ஆண்டி, இவதான் என் கடைசி சிஸ்டர் சந்தியா. இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் ஆச்சு. சந்தியா, உனக்கு அப்பப்ப சொல்லுவேனே மிலிட்டரி ஆண்டி மிலிட்டரி அங்கிள், இவங்க தான். ஹலோ ஆண்டி. Hello. ஹலோ அங்கிள். ஹலோ. ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. நல்லா இருமா, நல்லா இரு. நல்லா இருமா. சாரிமா, உன்னோட கல்யாணத்துக்கு எங்களால வர முடியல. நாங்க வேற ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டோம். அடுத்து உனக்கு நடக்க போற நல்ல விசேஷத்துக்கு நாங்க கண்டிப்பா வருவோம். தேங்க்ஸ் ஆண்டி. ஏய், அது சரி, ஹோட்டல்ல சாப்பிட நீங்க 3 பேரும் சேர்ந்து தான் வந்தீங்களா? ஆமா ஆண்டி, அண்ணனை கூப்பிடுறதுக்காக பேங்குக்கு போனேன். இவங்கள மீட் பண்ண முதல்ல வீட்டுக்கு வந்தப்பவே எனக்கு இவங்கள ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் கட்டாயப்படுத்தி இவங்கள சாப்பிடுறதுக்கு கூட்டிட்டு வந்தேன். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ சொன்ன விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரதிமா, சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். பசங்க பசியால துடிக்கிறாங்க, சாப்பிட கூட்டிட்டு போலாமா? நான் மறந்தே போயிட்டேங்க. சரி, நீங்க பசங்களை கூட்டிட்டு போய் அந்த கார்னர் டேபிள்ல உட்கார்ந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். போங்க. Yes. வாங்க வாங்க வாங்க. நாமளும் கிளம்பலாம் இல்ல? ஆண்டி நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. சரி. நாங்க ஆபீஸ் போகணும். பாய் அங்கிள். பாய். பாய் அங்கிள். பாய்மா. வரேன். வாங்க. ஓகே ஆண்டி, பாய். வாங்க. வர ஆண்டி. ஏய் சந்தியா, இதே மாதிரி அடிக்கடி மீட் பண்ணணும். அப்பதான் ரொம்ப நாளா நான் நினைச்சுக்கிட்டு இருந்த நல்ல விஷயம் நடக்கும். புரியுதா? வர ஆண்டி. பைக் எடுத்துடா, போன் வருது. யாரா? டேய் நித்யாடா. ஐயோ, போன் கட் ஆயிடுச்சு. கட்டானா என்னடா, திருப்பி நீ கால் பண்றா. அட்டன் பண்ணு. ஹலோ நித்யா. பிரகாஷ். சாரி நித்யா, வெரி சாரி. விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன் நித்யாக்கு கடவுளையே இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியாம ரொம்ப மூட் அவுட்டாவே இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எனக்கே இப்படி இருந்ததுன்னா உனக்கு எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருந்திருக்கும். இப்படி நடக்கணும்னு இருந்தா யாரால ஸ்டாப் பண்ண முடியும்?
லாஸ்ட் 4 டேஸா ஹாஸ்பிட்டல்ல போய் அம்மாவை பார்க்கறது, போலீஸ் என்கொயரின்னு லைஃபே வெறுத்து போச்சு. பிரகாஷ், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு நித்யா. இல்ல, ஃபோன்ல பேச முடியாது. உடனே புறப்பட்டு கோயம்புத்தூர் வர முடியுமா? ஹலோ பிரகாஷ், வரியா? வர நித்யா. ஆனா உடனே வர முடியுமான்னு தெரியாது. இன்னைக்கு முடியாது. வெனஸ்டே மார்னிங் இருந்தா ஓகேவா? கொஞ்சம் அவசரம். சில விஷயங்களை பேசி முடிவு பண்ணணும். டைம் இல்ல. அதுக்காக தான் உன்னை உடனே வர சொல்றேன். அட்லீஸ்ட் வெனஸ்டே மார்னிங்காவது வந்துருவல்ல? ஷுவர் நித்யா, கண்டிப்பா இருப்பேன். ஓகே. நித்யா ஒரு நிமிஷம். என்ன? ஏதோ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னியே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சாரி பிரகாஷ், அதை நான் சொல்ல முடியாத ஸ்டேஜில் இருக்கேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. டோன்ட் ஃபர்கெட், நீ கோயம்புத்தூர் வந்ததும் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு RS புரம் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு போயிடு. அங்க உனக்காக ரூம் புக் பண்ணிருக்கேன். நீ அங்க போயிட்டு ரெடி ஆயிட்டு எனக்கு ஒரு கால் பண்ண. உன்னை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பேன். வந்துருவல்ல பிரகாஷ்? வர நித்யா. நான் வச்சிடுறேன். நித்யா என்னடா சொன்னா? ஏதோ முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னா. என்ன கோயம்புத்தூருக்கு வர சொல்லியிருக்காடா. எதுக்கா? இப்ப எதுவுமே பேச முடியாத நிலைமையில இருக்கேன்றாடா. நானும் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணல. அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு கூட கேட்க முடியலடா. அதுக்குள்ளேயே வெஸ்டா. வீட்ல என்ன சொல்றது? சரி ஓகே, வண்டி எடு போலாம். இந்த தீபாவளி முடிஞ்சு போனாலும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல மட்டும் கூட்டம் அலமோதுது. அப்படி என்னத்தை வாங்குவாங்கன்னு தெரியலையே. என்ன சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும்? சாப்பிட்டாமா. அப்புறம் ஏன் தூங்க போகாம உங்க அப்பாவோட உட்காந்து வெட்டி அரட்டை அடிச்சிட்டு இருக்க? நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, போ. ஏய் விட்ரி, வந்தது வராதமா அவனை போட்டு ஏன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? உனக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், போய் சாப்பிடு போ. பரத், உங்க அப்பா அக்கறையா பேசுறத பார்த்தா டவுட்டா இருக்கு. உன்கிட்ட ஏதாவது சென்டிமெண்டா பேசி கிரிக்கெட் கோச்சிங் போக வேணும்னு சொல்லிட்டாரா என்ன? இந்த ஐடியா எனக்கு தோணலையே. நான் ஒரு மடைய மாதிரி சீரியஸா கோச்சிங்க பத்தி பரத்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். பொண்டாடி பேச்சு தட்டக்கூடாதுன்னு சொல்லுவ, நீ சொன்ன மாதிரியே பண்ணட்டுமா? இல்ல, நான் அப்படியெல்லாம் சொல்லல. போதும், ரொம்ப வழியுது, தொடச்சுக்கோ. காலையில கிரிக்கெட்டை கரைச்சு குடிச்ச மாதிரி அண்டர் 14, அண்டர் 17, ரஞ்சி, ஸ்டேட்னு பொழந்து கட்டிக்கிட்டு இருந்த. ஆனா அதுல எது முக்கியமோ அதை கேட்டியா நீ? அதை மறந்துட்டல்ல. 10,000 ரூபாய் கட்டுறோம், யார் கோச்சிங் கண்டக்ட் பண்றாங்க, அது எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டியா? ஒவ்வொரு படிக்கட்டா தான் ஏறணும். சட்டுன்னு பட்டன் அழுத்தினா மேலே ஏறதுக்கு வாழ்க்கை ஒண்ணு லிஃப்ட் கிடையாது. அது முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. இந்த கோச்சிங் கேம்பை கண்டக்ட் பண்றது யாருன்னு தெரியுமா? இவங்க ஸ்கூல் PT மாஸ்டரோட தம்பி. பின்ன ஏன் அவர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாரு? உன் பையனை பத்தி உன்கிட்ட சொன்ன மாதிரி மத்த பசங்களோட பேரண்ட்ஸ் கிட்டையும் இதே மாதிரி தான் அவர் சொல்லி வச்சிருக்காரு. அப்புறம் எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்? ஏண்டா, அவரே எப்ப சான்ஸ் கிடைக்குன்னு காத்துட்டு இருக்காரு. நீ வேற லூஸ் ஸ்டாக் விட்டுட்டு இருக்கியா? உனக்கு கிரிக்கெட் கோச்சிங் போகணுமா வேணாமா? போணுமா. அப்ப இப்ப போ, நான் பாத்துக்கிறேன். இனிமே இது விஷயமா யாருக்கிட்டயாவது வாயை திறந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போடா, போய் படு போ. இங்க பாருங்க, பரத கிரிக்கெட் கோச்சிங்ல சேர்க்கறதா நான் முடிவு பண்ணி பேரும் கொடுத்துட்டேன். இதுல எந்த விதமான சேஞ்சஸும் இல்ல. நாளைக்கு தான் பணம் கட்டுறதுக்கு கடைசி நாள். நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. பரத் கோச்சிங்க்கு போயே ஆகணும். போதும், தோசை வேணாம். என்னங்க இது? வீட்ல சும்மா வெட்டியா இருக்கும் போதே 4-5 தோசையை கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. இப்போ வேலைக்கு போய் நாள் பூரா உழைக்கிறீங்க. உடம்புக்கு சக்தி வேணாமா? சாப்பிடுங்க. தோசைக்கு தேங்காய் சட்னி பிரமாதமான காம்பினேஷன் தான். எனக்கு இன்னும் 2 சாப்பிடணும் போல தான் இருக்கு. என்ன பண்றது, ஏன் போறாத காலம். அங்க ரிலே ரேஸ் மாதிரிலாம் ஓட வேண்டியிருக்கு. என்னங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்க?
ஒண்ணு இல்ல நீ காஃபி எடுத்துட்டு வா. மா மா என்னடா அக்கா கீழே வந்தாங்களாமா? என்ன வரல? ஏன், என்ன விஷயம்? அத நான் அக்கா கிட்ட சொல்லும் போது தெரிஞ்சுக்க. அக்கா வந்தாங்களா இல்லையா? ஏய், அவ கேஷுவலா தானே கேட்டா, பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானடா. அவன் அம்மாடா, சமயக்காரிகளடா. என்ன கொஞ்ச நாளா ஆபீஸ் போறாங்கற கெத்துல பேசுறீங்களோ? காலங்காத்திலேயே என்ன மூட் அவுட் பண்ணாதீங்க. பிரகாஷ், என்னடா நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டே இருக்கேன். எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்க. இப்பதான் உன்னோட கரியர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ ட்ரை டு கண்ட்ரோல் யுவர் டெம்பர். நல்லா சொல்லுமா. வர வர ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கான். உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வந்தா என்ன விஷயம்னு கேட்டா அத அக்கா கிட்ட சொல்லும் போது தெரிஞ்சுக்கன்னு எடுத்தெரிஞ்சு பேசுறாமா. பிரகாஷ், ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? இனிமே அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணாத. மன்னிப்பு கேளு. டேய், சாரி கேளுடா. சாரிமா. ஏமா, நீயும் ஏமா தேவையில்லாம அவன்கிட்ட வாயை கொடுக்கற? அப்புறம் அவன் ஏதாவது பேசி நீயும் வாங்கி கட்டிக்கிட்டு வருத்தப்படுவ. என்னடா, என்ன விஷயம்? அக்கா, என் கூட படிச்ச ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் கோயம்புத்தூர்ல நடக்குது. சென்னையில இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டாங்கக்கா. ஒரு 5000 rupees வேணும். செலவு போக மிச்சம் கொண்டு வந்து கொடுத்துறேன்க்கா. ஏன் பிரகாஷ், போன வாரம் உன் ஃப்ரெண்டு கிட்ட கல்யாணத்துக்கு 100% போக மாட்டேன்னு சொன்னியே, இப்ப அக்காட்ட போறேன்னு சொல்றியடா. எங்கேயே லாஜிக் உதைக்குத. ஆமா, அப்ப போக மாட்டேன்னு சொன்னேன். இப்ப போறதா முடிவு பண்ணிருக்கேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்னப்பா பிரச்சனை? உனக்கு பார்த்து பார்த்து பண்ற அக்கா கிட்ட நீ பொய் சொல்லக்கூடாதுங்கிற அக்கறை தான்டா. இதே மாதிரி போன வாரம் ஏன் பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு பெரிய ஆளை பார்க்கணும்னு கோயம்புத்தூர் போறதுக்காக பிளான் பண்ணேன். என்னோட பேட் லக்கடா, இப்ப வேலைக்கு போக முடியாது ஆயிடுச்சு. டேய், உனக்கு சுக்கர தசை அடிக்குதுடா. அக்கா எப்படி பணம் கொடுப்பா? நீ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வா. எல்லாத்துக்கும் கொடுப்பட வேணும்டா, கொடுப்பட வேணும். ஏண்டா நீங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ல இருக்கீங்க? சரி, நான் பேங்க்குக்கு போகும்போது உனக்கு ஒரு பேரர் செக் தரேன். எங்க பேங்கோட எந்த பிரான்ச்னு வேணாலும் போட்டு நீ என்கேஷ் பண்ணிக்கோ. என்ன? சரி, எப்ப கிளம்பணும்? இன்னைக்கு நைட்டு தான்க்கா. ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணாதனால எக்ஸ்ட்ரா பணம் எடுத்துட்டு போறேன். சரி சரி. ஃப்ரெண்ட்ஸோட போற, புது இடம், லேட் நைட்ல எல்லாம் சுத்தாத. போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சரிக்கா. அம்மா, எனக்கு லஞ்சோட சேர்த்து டிஃபனையும் நீ பேக் பண்ணிடு. ஆபீஸ்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன்.